ரொம்ப அதிர்ச்சியான தகவலுங்க. அது தனியார் விமானங்களா இல்லாட்டி தனியார் விமானம். ரொம்ப அதிர்ச்சியான தகவல் நீங்க சொல்ற தகவல். அங்க மகாராஷ்டிரால வந்து மிக முக்கிய ஒரு அரசியல் சக்தியாக இருந்தவர் ஒரு அஜித் பவார். ஆம், இப்பதான் சமீபத்துல அவர் சரத் பவார் அவருக்கும் சரி அஜித் பவாருக்கும் ரெண்டு பிரிஞ்சிருந்தாங்க. ஆனா ரெண்டு பேருக்குள்ள ஒரு சமரசம் அடைஞ்சு அந்த இரண்டு இயக்கங்களும் பொறுத்த வரைக்கும் ஒரே இயக்கமா இருந்து ரெண்டு பிளவுபட்டாங்க. ரெண்டு பேருமே சமரசமாகி அடுத்து வந்து செயல்படுற மாதிரி ஒரு செய்திகள் நம்ம கேள்விப்படும் பொழுது இது மகாராஷ்டிரா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு, அந்த இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு பாக்குறேன். இன்னொன்னு இந்த விஷயத்துல முக்கியமா சொல்ல விரும்புறது இந்த விமான விபத்துகள். நான் இன்னைக்குனா உலகத்திலேயே விமான போக்குவரத்து அதிகமாயிட்டு இருக்கிற நாடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். வேகமா ஒரு வளர்ச்சி ஒரு நம்ம நாட்டிலே வேகமா ஒரு ஒரு துறை வளர்ந்துட்டு இருக்குன்னா அது வந்து விமான போக்குவரத்து துறை. இனி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல உலகத்திலேயே அதிக வளர்ச்சி அடைந்த அந்த விமான போக்குவரத்து துறை பத்தி அதிகமா வளர்ச்சி அடைகிற ஒரு நாடா இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு உண்டான ஒரு இது போன்ற விபத்துகளை தவிர்க்கக்கூடிய சில இது வச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நானே பலமுறை நான் ரெகுலரா வந்து விமானத்துல பயணிக்கிறவன் தான். பார்க்கும்போது இனியும் நம்மளுடைய விமான போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நான் நடக்காம பார்த்துக்கணும். சமீபத்துல கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேர்ஸ் எல்லாம் பயங்கரமாகி நிறைய கேன்சலேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க. அது எதனால நடந்ததுன்னா ஒரு விமானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைலட் ஓட்டுறாருன்னா குறிப்பிட்ட இவ்வளவு நேரம் தான் ஓட்ட முடியும். ஒரு வாரத்துக்கு இத்தனை நாள் அவருக்கு விடுமுறை இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் மீறி அந்த விமானம் அந்த அந்த அவங்க செயல்பட்டதுனாலதான் அந்த அரசு நடவடிக்கை எடுத்ததுனால ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஷார்டேஜ், பைலட் ஷார்டேஜ். இத்தனை ஏர்கிராஃப்ட் வச்சிருக்கேன், இத்தனை ரூட்ஸ் ஆப்ரேட் பண்றியா, மினிமம் இவ்வளவு பைலட்ஸ் இருக்கணும். ஆனா அந்த விதிமுறைகள் படி ஆப்ரேட் பண்ணாததுனால அது அரசாங்கம் தெரிவிச்ச உடனே கிட்டத்தட்ட ஸ்தம்பிச்சு போச்சு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிறைய பைலட் ஷார்டேஜ் இருக்காங்க. இந்த பைலட் ஷார்டேஜ் நிவர்த்தி பண்றதுக்கு 1 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. இது மாதிரி விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாதுகாப்பான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் விமான போக்குவரத்து துறை பொறுத்து இனியும் கவனம் செலுத்தணும். அரசாங்கம் கவனம் செலுத்தணும். நீங்க விமான டிக்கெட் மாத்திரம் கிடையாது, முக்கியமானது இந்த மாதிரி பாதுகாப்பு அம்சங்கள் வந்து இந்த விமான கம்பெனிகள் முறையா செயல்படுத்துறாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது சகோதரர் ஒரு கருத்து சொன்னார். இந்தியா கூட்டணியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தா சொல்லிட்டு இருக்காங்க, பல்வேறு கருத்துக்களை சொல்லி சொன்னார். ஆனா ஒரே கருத்தை நாங்க எல்லாரும் சொல்றோம். என்ன கருத்துனா மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுல வளர்ந்து விடக்கூடாது என்ற ஒற்றை கருத்து வந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில இந்த கூட்டணி நீடிக்கும் வலுப்பெறும்ங்கிறது நான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன். நானு இன்னொரு நீங்க சொன்னீங்க, நீங்க நம்ம மதுரையில ஒரு சம்பவம் அண்ணன் தளபதி அவரு எம்எல்ஏ சொன்னதை சொன்னீங்க. குறிப்பா நம்முடைய சகோதரர் மாணிக்கம் தாகூரும் நம்ம சகோதரி ஜோதிமணி அவங்கள பத்தி ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நானும் படிச்சேன் நானு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா மாநிலவை எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் ராகுல் காந்திக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்புணர்வு இருக்கு. நல்ல ஒரு நட்புணர்வு இருக்கு. அரசியலை கடந்த ஒரு நட்புணர்வு அந்த இரண்டு தலைவர்கள் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கடந்து செல்வோம் தான் நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இயக்கத்திலயும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா எந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணி நீடிக்கும் வலுப்பெறும் நான் சொல்றேன். பல பேர் வந்து எப்படின்னா எப்படியாவது கூட்டணி திமுக கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்பட்டு ஏதாவது அங்க சகோதரர் விஜய் கூட போவாங்களா இல்ல ஏதாவது அங்க வேற அங்க போவாங்களா நீங்க நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. அந்த ஆசை நிறைவேறாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏங்க சரி சரி அதான் என்னன்னா நீங்க சீட்டு வந்து 234 சீட்டோட நிக்கலாம், 234 சீட்டோட நிக்கலாம். ஆனா வெற்றி பெறணும். அதோட எனக்கு இத்தனை சீட்டை நான் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், கூட்டணியில நின்னா நான் ஜெயிப்பேன்னு வரும்போது அந்த அரசியல் அந்த அந்த இயக்கத்துடைய தலைவரா இருக்கட்டும், அந்த இயக்கத்தோட நிர்வாகிகள் எந்த முடிவு எடுப்பாங்க? எதுல வெற்றி பெற முடியுமோ எதுல வெற்றி பெற முடியுமோ அது நீங்க அதாவது காங்கிரஸ் தலைமை அவங்கதான் முடிவு எடுக்கணும். இன்னொரு கட்சி எடுக்கிற முடிவை நான் சொல்ல முடியாது. என்ன நான் ஒரு அடிப்படை அரசியல்வாதியை நான் சொல்லும் பொழுது
எந்த ஒரு அரசியல் தலைவரும் அரசியல் ஒரு ஒரு இயக்கத்துல நிர்வாகியும் அப்போ நம்ம இந்த கூட்டணி போனா எக்ஸ்ட்ரா சீட்டு கிடைக்கலாம், ஆனா அங்க வெற்றி பெற முடியுமா? அப்போ இதுல இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வெற்றி பெறலாம். அந்த அடிப்படையில தான் அரசியல் இயக்கங்களும் அந்த தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க காங்கிரஸ் வந்து அதை நம்பி சகோதரர் விஜய் கூட்டணிக்கு போய் இன்னைக்கு அங்க இது மாதிரி வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். கடந்த வாரம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை தலைவர் வந்து கடுமையா தாக்கி தற்போது வந்து பங்காளி சண்டை அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பான்னு சொல்லுவீங்கல்ல, இதெல்லாம் எடுத்துக்கணும். இதெல்லாம் நீங்க மூத்த முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும். நான் கத்துக்குட்டி இப்போ வந்திருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும்னா ஒரு கூட்டணியில் இருந்தானா நீடிக்கணும். அதாவது கொள்கையின் அடிப்படையில் கூட்டணியில் நம்ம சேரணும். நம்ம இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு இன்னைக்கு அரசியல் எல்லாம் மாறி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா இப்ப என்கிட்ட அடுத்து நான் சொன்னா அதுக்கு ஒரு கேள்வி நீங்க வச்சிருப்பீங்க. அது அவரு அவரு வச்சிருக்கிறாரு. நான் என்னை பொறுத்த வரைக்கும்னா நான் துரை வைகோ நீங்க சொல்ல இந்த கேள்வி கேட்கிறீங்க. கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி நம்ம சேர்றோம். இதுல வந்து ஒரு காலப்போக்கில் ஒரு மனக்கசப்பு வரும்போது கூட்டணி விட்டு போறாங்க. நீங்க அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணா எடப்பாடியா இருக்கட்டும், அண்ணா டிடிவியா இருக்கட்டும், ஒரே இயக்கத்துல இருந்து வெளியே போனாங்க. இன்னைக்கு அவங்க சேர்றாங்க. அது அவங்களுடைய விருப்பு அது. ஆனா எந்த கூட்டணி நல்ல கூட்டணி, எந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி, எந்த கூட்டணிக்கு நம்ம வாக்கு போட இது முடிவெடுக்கிறது யாரு? ஜனங்க. அவங்க தேர்தல்ல முடிவு சொல்லும். இந்த முடிவு சரியா? இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில போய் சேர்ந்தது சரியா? இல்ல இது சந்தர்ப்பவாதம், எப்படி இவங்க போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு பதில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அது வாக்குகள் எண்ணும் பொழுது தெரியும். அதாவது ஜனநாயகன் படத்தை பத்தி எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் சொல்ற வரைக்கும் என்னன்னா, நான் பத்திரிகையில உங்க பத்திரிகையில சில நாளேடுகள் நான் படிச்சேன் நானு. இந்தந்த காரணங்களுக்காண்டி சென்சார் போர்டுல வந்து சில பேர் அதிகாரிகள் வந்து இந்த படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுல வேறுபடுறேன். நீங்க இப்ப சில சமீப காலங்கள்ல சில வருடங்கள்ல சில படங்கள்லாம் வந்திருக்கு. குறிப்பா வந்து வடநாட்டுல வட மாநிலங்கள்ல சில ஹிந்தி படங்கள்லாம் வந்திருக்கு. அந்த படங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த படங்கள் ஏற்படுத்த தாக்கத்தினால இந்து முஸ்லிம் இந்து இஸ்லாமியர்கிட்ட பயங்கரமான ஒரு பகை உருவாக்கி இருக்குது. இரு சமூகங்களோட ஒரு வெறுப்புணர்ச்சி தூண்டி இருக்கு. அப்படி அந்த படங்கள்லாம் வெளியே வந்து அந்த படத்தை பார்த்து நம்முடைய சில நம்மளோட பாஜகவை சார்ந்த சில அரசியல் கட்சி சில தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் பாராட்டி இருக்கிறாங்க, ரிவ்யூஸ் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் காரணத்துக்காண்டி அவர் சகோதரர் விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காண்டி தான் இதை வந்து செஞ்சிருக்க நான் பாக்குறேன். தேர்தல் நெருங்கிருச்சு, ஒவ்வொரு கட்சியும் அதிக கூட்டணி கட்சியோட நிறைய சீட்டு வேணும்னு கேட்கறாங்க. நீங்க எவ்வளவு எனக்கு இதை எங்களுக்கு கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும்னா மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோட்டு கேட்கல பக்கத்துல அண்ணன் மாவட்ட செயலர் இவரெல்லாம் சீனியர், இவரெல்லாம் அந்த பதில் சொல்லலாம். நான் ஒரு கத்துக்குட்டி வந்தே வந்து 4 வருஷம் ஆச்சு, எல்கேஜி. இனியும் இந்த பதிலாம் நம்மளால சொல்ல முடியும். எத்தனை இது அது சொல்லக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது. கட்சியுடைய வெறும் முதன்மை செயலாளர் தான், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இது சொல்லக்கூடிய உரிமையும் கிடையாது. கட்சி தலைமை முடிவெடுக்கும். கட்சி தலைமையும் கூட்டணி தலைமை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவங்க சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஏங்க நீங்க ஓட்டு போட்டு தீப்பெட்டி மறந்துட்டீங்க. அது எல்லாமே இப்ப நான் நிக்கும் போது அந்த சூழ்நிலையில அது உணர்வுகளின் வெளிப்பாடு. நான் முடிவு எடுத்தேன். நான் அதை கூட வந்து சில பேர் விமர்சிக்கலாம். இவர் முடிவு எடுக்கலாம், தலைமை கூட்டணி கட்சி தலைமையில முடிவு எடுத்திருக்கணும். இன்னைக்கு அந்த ஒரு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒரு முடிவுங்கிறது கட்சி தலைமை தான் முடிவு எடுக்க முடியும். கூட்டணி தலைமையோட பேசிட்டு ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுப்பாங்க நம்புறோம். அது அது நீங்க அண்ணன் கமலஹாசன் முடிவெடுத்து அது கட்சியோட தலைவர் முடிவெடுக்கிறாரு. மதிமுக படி இந்த கட்சியோட தலைவர் யாரு? தலைவர் வைகோ. அவர் தான் முடிவெடுப்பாரு. நான் அதிகபட்ச சொல்லி அடுத்து கார்ல நம்பர் வசம் வாங்குறதுக்கா தயவுசெய்து ஆள விடுங்க. நன்றி. அவங்க கோரிக்கைகள் வந்து சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததுக்கு சில என்ன காரணங்களுக்கு நம்முடைய துறை சார்ந்த அமைச்சர்களும் மாண்பு முதலமைச்சரான தளபதியும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் பொறுத்த வரைக்கும் சில இதெல்லாம் பரிசீலனை இருக்கு. தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேர்தலுக்கு கிடையாது, நிதி பற்றாக்குறையினால சில விஷயம் முக்காசி விஷயம் செய்யாத விஷயங்கள் செய்ய முடியாத சில நிறைவேற்ற முடியாத சில வாக்குறுதி எதனாலங்கிறது நிதி பற்றாக்குறைங்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அது முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், துறை சார்ந்த அமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க.
அந்த சில முடியாத விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அதுலயும் சிலது செய்ய முடியுமா? அப்ப பேச்சுவார்த்தை உங்களுக்கே தெரியும். 2 மாசம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. சிலது முடியாதுன்னே சொல்லியிருக்காங்க. சிலது பொறுத்த வரைக்கும் முயற்சி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. நல்லது நடக்கும்.